தடைகளை விடைகளாக மாற்றப் போகும் தனுசு ராசி அன்பர்களே, இந்த செப்டம்பர் மாத பலாபலன்கள் நிறைய சிறப்பு பலன்கள் இருக்குது. ஒரு சில யோக பலன்கள், ஒரு சில தவிர்க்க வேண்டிய பலன்கள் ஒன்றா பேசியிருக்கேன். உறுதியாக உங்களுக்கு பயன்படும். முதல்ல இந்த ராசிக்கு நான் பேச போகிறது குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். குடும்பத்தில் கொஞ்ச நாளாக பார்த்திங்கன்னா ஒரு சின்ன குழப்பங்கள், முடிவுக்கு வராமல் இருக்கிறது, தனி குடித்தனம் போனது, குழந்தைகள் ஹாஸ்டலுக்கு அனுப்புனது, வேறு வீடு மாறலாமான்னு இந்த மாதிரி பல சிந்தனைகள் ஏற்பட்டது. இந்த ராசிக்கு இருக்கிற வீடு ரைட்டா தப்பா, குடும்பத்தில் இருக்கிறவங்க ஒன்று மாற்றி ஒன்று சொல்லிகிட்டு இருக்காங்க மாதிரி பல பிரச்சனை ஏற்பட்டது இல்லையா? அதுக்கெல்லாம் முடிவு இந்த மாதத்தில் தாங்க கிடைக்க போகுது. அப்போ குடும்பம் சம்பந்தப்பட்டது, பொருளாதாரம் சம்பந்தப்பட்டதில் உங்களுக்கு ஒரு சாதக சூழ்நிலை ஏற்பட்டு குழப்பங்கள் தீர்வுக்கு ஏற்படக்கூடிய காலகட்டம். அப்போ வீடு மாறக்கூடிய சூழ்நிலை வந்தவங்களும் வீடு மாறிக்கலாம். பிரிந்தவர்கள் ஒன்று சேருகிற காலகட்டம், கொஞ்சம் விட்டு கொடுத்து வெற்றி பெறுகிற காலகட்டம் இதுவே. அப்போ குடும்ப சூழ்நிலைக்கு சாதகமாக கரெக்டாக கிளவராக பயன்படுத்திக்கணும் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா யோக காலங்க. உங்கள் மாணவர்களுக்கு படித்து முடித்து வேலைக்கு ட்ரை பண்ணி அழுத்து போயிட்டாங்க, எஜுகேஷன் லோன் கிடைக்குமான்னு ட்ரை பண்ணுறவங்களுக்கு எஜுகேஷன் லோன் கிடைக்கும். படித்து முடிச்சுட்டு இந்த வேலைக்கு ரொம்ப நாள் ட்ரை பண்ணி, சார் வேலை கிடச்சிருக்கு இன்னும் கூப்பிடலை, கேம்பஸ் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகலாம், வெளியே ட்ரை பண்ணி பார்த்தா கிடச்சிருக்கு. இந்த மாதிரி ஒரு சின்ன தொழில் ரீதியாக வேலைக்கு போகிற ரீதியாக நிறைய குழப்பங்கள் இருந்த மாணவர்களுக்கு இப்பொழுது நல்லா வரப்போகுது. அது தொழிற்கல்வி படிக்கிறவங்களுக்கு நல்ல வாய்ப்பு. உங்களுக்கு எஜுகேஷன் லோன் போட்டு படிக்க சொல்கிறத நானும் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். இதில் ஒரு சிலர் சார் வெளிநாடு போய் படிக்கலான் இருக்கேன், வேறு மாநிலத்தில் நல்ல எஜுகேஷன் கிடைக்குமா? உறுதியாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு லோன் சம்மந்தப்பட்டது, கடன் சம்மந்தப்பட்டதெல்லாம் அவங்க போட்டுகிட்டே போகலாம். இப்போ படித்து முடித்து அங்கே வேலை கிடைக்கிற காலகட்டம் வேறு, அதனால் வெளிநாடு வாய்ப்பு நல்லா இருக்குது. இப்போ இந்த வீடு வாஸ்து குறைபாடு சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள் நிறைய பேர் இதை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க. அது குறிப்பாக இந்த தனுசு ராசி, சார் வீடு வாஸ்து குறைபாடு இருக்குமா, வீடு எங்களுக்கு வளர்ச்சி கொடுக்குமா, வீடு சம்மந்தப்பட்ட தொந்தரவு ஒன்று மாற்றி ஒன்று வந்துட்டுருக்கு, ஏதாவது யாராவது செஞ்சிட்டாங்களா, இந்த மாதிரி கேள்விகள் தாங்க பற்பலாக இந்த தனுசு ராசிக்கு. அதுக்கு ஜாதகம் பிரசனம் பார்த்து தாங்க பண்ணணும். அதை மட்டும் தனிப்பட்ட முறையில் கான்டாக்ட் பண்ணுங்கள். அப்போ இந்த மாதிரி இருந்தால் அது என்ன பிரச்சனையோ அதை பண்ணுங்கள். இப்போ உடல் உபாதை சம்மந்தப்பட்டது ரொம்ப நாள் கழித்து இப்போ தான் சரியாயிட்டு வருது, அதனால் ஒன்றும் பயப்பட தேவையில்லை, உங்களுக்கு நல்லபடியாக இருக்கும். சரி, வேலை சம்மந்தப்பட்டது பார்ப்போம். வேலையில் முன்னேற்றம், உங்களுக்கு கிடைக்கக்கூடிய கௌரவம் கிடைக்க போகுது. உங்களுக்கு தொழிலில் அதாவது வேலையில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. பொருளாதார ரீதியாக இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்கலாம், ப்ரொமோஷன் கிடைக்கிற காலகட்டம், ஒரு வாய்ப்புக்காக ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருக்கேன், அந்த வாய்ப்பு இப்போ தான் வருகிற காலகட்டம். முதல்லாம் பார்த்திங்கன்னா இரவு நேர வேலையாக இருக்கும், உங்களுக்கு வேலையில் வேற ஒருத்தங்க அங்கீகாரம் பெற்றுட்டாங்க, நீங்கள் கஷ்டப்படுற கஷ்டம் மட்டும்தான் இருக்குது, லாபம் இல்லைங்கிற தொந்தரவில் வேலைக்கு இப்பொழுது சாதகமான சூழ்நிலை. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா வேலைக்கு போயிட்டு இருந்துட்டு சைடில் லைட்டாக பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருப்பாங்க. என்ன ஒன்று வீட்டிலே வச்சு பண்ணுறது, மனைவி பேரில் ஆரம்பிக்கிறது, அந்த மாதிரி சூழ்நிலை ஆரம்பிச்சிருக்கீங்க. அது நல்லபடியாக போக போகுது, அதனால் தவறு இல்லை. ஆக மொத்தம் உங்களுக்கு வேலை சம்மந்தப்பட்டதில் யோகமாக இருக்குது, சாதகமாக பயன்படுத்திக்கங்க. இதில் இந்த கடன் வாங்கிட்டு வீடு இடம் சம்மந்தப்பட்டது பர்சனல் லோன் வாங்கிட்டு அடைக்க முடியாமல், அது நகையை அடகு வச்சுட்டு மீட்ட வேணான்னு குழப்பத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு மீட்டக்கூடிய வாய்ப்பு வந்திருக்கு. ஒரு பெரும் பணம் கைக்கு வரப்போகுது. அந்த பணத்தை போட்டு இந்த இடம் வீடு கடனை குறைச்சிருங்க. கிரெடிட் கார்டு சம்மந்தப்பட்ட தொந்தரவு லாங் பர்ச்சேஸ் பண்ண வேண்டாம். இந்த வருடங்கள் கொஞ்சம் சுமாராக இருக்கிறனால பெரிய கிரெடிட் கார்டு சம்மந்தப்பட்டதில் வேண்டாம், தேவைப்பட்டால் மட்டும்தான் பயன்படுத்தணும். கடனை அடைத்து கடன்லேருந்து விடுபடுகிற காலகட்டம். இப்போ இந்த இடத்த பற்றி பேசும்போது வீடை பற்றி கொஞ்சம் இடித்து ஆல்ட்ரு பண்ண வேண்டியது இது இருக்குது. இந்த வாஸ்து குறைபாடுக்கு இதெல்லாம் கரெக்டாக பண்ணால் பரவாயில்லையா, அது மாதிரி இடித்து ஆல்ட்ரு பண்ணுற காலகட்டம் தான் பண்ணலாம். சார் பூர்வீகம் சம்மந்தப்பட்டது பேச்சுவார்த்தை எப்போ பேசலாம்னு இப்போ பேச்சுவார்த்தை பண்ணலாம். பூர்வீக ரீதியாக சொத்து சுகங்கள் பற்றி பிரிக்கக்கூடிய காலகட்டங்கள் இதெல்லாம் பண்ணலாம். நல்லா கவனிச்சுக்கோங்க. உங்கள் பூர்வீகத்தில் இருக்கிற சொத்து எங்கேயோ வாங்கி போட்டு போய் பார்க்காம இருந்தீங்கன்னா போய் பார்க்க வேண்டிய காலகட்டம். யாராவது ஆக்குப்பை பண்ணிட்டாங்களா, உங்கள் இது பக்கத்தில் தடங்கள் சம்மந்தப்பட்டது, இல்லை காரு வண்டி வாகனம் நிறுத்திட்டு எடுக்காமல் இருக்காங்களா அப்படின்னு பார்க்கணும். அந்த மாதிரி வாய்ப்பு இருக்கிறது. அப்போ சொத்து சுகங்களை காப்பாற்றிக்கணும்.
இந்த நேரத்தில் இந்த டிவி, மோட்டார் சம்மந்தப்பட்டது, ஃபர்னிச்சர் சம்மந்தப்பட்டது இதெல்லாம் வாங்க வேண்டிய காலம், வாங்க வச்சிரும். இந்த நேரத்தில் வாஷிங் மிஷின், அதாவது எலக்ட்ரானிக்கல் சம்மந்தப்பட்ட ஒரு செலவு வந்துடும். அதை கொஞ்சம் கிளவராக பயன்படுத்தி சின்ன சின்ன ரிப்பேர் பண்ணியே பண்ணக்கூடிய காலகட்டம் இருக்குது. புது தொழில் புதுசாக வாங்குறதுக்கு பதிலாக ரிப்பேர் பண்ண முடியுமான்னு பாருங்கள். தேவைப்பட்டால் மட்டும் வாங்கிக்கங்க. இதுதான் யாராவது திருமணம் சம்மந்தப்பட்டது. அந்த திருமணத்தில் தாங்க உங்களுக்கு கவனமாக இருக்கும். ஏன்னா 7ஆம் அதிபதி அந்த மாத தொடக்கத்தில் 8ல் இருக்கார், அப்படியே 9க்கு பயணிக்கிறார், திருப்பி 10, இப்போ 3 வீட்டு மாறுறார். இப்போ என்ன சொல்ல போகுதுன்னா, முடிவு எடுப்பதில் சிக்கலாக இருக்கும். அப்போ நல்ல ஒரு ஆலோசகரோ பெரியவங்களோ வச்சு தான் டிசிஷன் எடுக்கணும். இந்த ராசிக்காரங்களுக்கு திருமண யோகம் இருக்குது. இந்த நேரத்தில் எப்படி வரும்னா, ஒரு வரன் பிடிச்சிருக்குன்னு சொல்லும் பொழுதே ஆல்ரெடி ஒரு வரன் பதில் சொல்லாமல் இருப்பான், அவங்களும் 2 வரன் ஒரே நேரத்தில் வந்துடும். இப்போ இதுவான்னு சொல்கிற மாதிரி ஆகி போயிடும். இப்போ தான் கேள்வி வரும், முதல்ல யாருமே வரல அப்படின்னு ஒரு குழப்பம். இப்போ 2 பேர் மொத்தமாக ஒன்றா வந்துட்டாங்க, இப்போ யாருக்கு பதில் சொல்கிறது, அதுவான்னு. ஆக மொத்தம் ஒரு திருமணத்தில் முடிவெடுப்பதில் ஒரு சிக்கல் இருக்கும். நல்ல சாதகமாக ஜாதக ரீதியாக பார்த்து நல்ல முடிவாக எடுத்து வாழ்க்கைக்கு எது பயனுள்ளதாக இருக்கும் ராசி நட்சத்திரம்லாம் பார்த்து, பொதுவாக தசாபுத்தியும் பாருங்கள் உங்கள் ஜாதகத்துக்கு. தசாபுத்தி, யோனி பொருத்தம் இதெல்லாம் பார்த்து முடிவெடுத்து ஃபைனலைஸ் பண்ணிக்கோங்க. ஆக மொத்தம் ஒரு திருமணத்துக்கு பொறுமையாக நிறுத்தி நிதானம் முடிவெடுக்க வேண்டிய காலகட்டம். திருமண யோகம் உண்டு, பார்த்துக்கங்க. சார் இந்த நேரத்தில் உங்களுக்கு இன்சூரன்ஸ், எல்ஐசி, ஃபிக்ஸட் டெபாசிட் இந்த மாதிரி போடக்கூடிய காலகட்டம். கையில் பொருள் பணம் வச்சுருக்க பதிலாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அது கவர்மெண்ட் அங்கீகரிக்கப்பட்டதாக வாங்கி, இல்லை கடன் அடைச்சி, இந்த மாதிரி கையில் பணத்தை வைக்கிறதுக்கு பதிலாக ஒரு கடன் அடைக்கிறது, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி சாதகமாக பயன்படுத்திக்கங்க. ஷேர் மார்க்கெட்டில் கவனம். உங்களுக்கு அவ்வளோ ப்ராஃபிட் ரொம்ப சிறப்பாக இப்போ இல்லை, கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுறது, ஆல்ரெடி கட்டின வீடு இடித்து ஆல்ட்ரேஷனுக்கு ஓகே, புதுசாக இடத்த இன்வெஸ்ட் பண்ணுறது, அதில் வில்லங்கம் இருக்கான்னு பார்க்கணும். இந்த நேரத்தில் தோப்பு வாங்குகிறேன், நீர்நிலை ஒட்டி இருக்கிற இடம் வாங்குகிறேன் அப்படின்னு போய் மாட்டிக்கக்கூடாது, இது கவனம். சார் பிஸ்னஸ் பற்றி பேசுவோம். 10ல் பாவியாவது இருக்கணும்பாங்க. உங்களுக்கு கேது பகவான் இருக்கார். இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்டது ஒரு சீப்பஸ்ட் மெட்டீரியல் மாதிரி வேறு இடத்துல வாங்கி சேல்ஸ் பண்ணுற யோகம் நிறையா இருக்குது. மளிகை கடை சம்மந்தப்பட்டவங்களுக்கு, ஒரு வெளிநாட்டு சம்மந்தப்பட்ட பொருட்கள் சேல்ஸ் பண்ணுறவங்களுக்கு, சென்ட்டு பர்ஃப்யூம், கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டது, எலக்ட்ரானிக்கல் கேஜெட் சம்மந்தப்பட்டவங்களுக்கு ரொம்ப யோகமாக இருக்குது. சினிமா துறையினர், அனைத்து மீடியான்னு வச்சுக்குவோம், 5 பயணிக்கிறனால வாய்ப்புகள் தானாக தேடி வரும். சம்பளம் உயர்வு காலகட்டம். உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சு ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா, இப்போ அடுத்த ஸ்டெப். ரொம்ப நாளாக வாய்ப்பு ட்ரை பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு, ஹீரோவாக இருக்கலாம், டைரக்டராக இருக்கலாம், வாய்ப்புகள் ட்ரை பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு உங்களுக்கு சாதகமாக சூழ்நிலை இருக்குது. இந்த நேரத்தில் வெற்றி வாய்ப்பு உண்டு. உடல் சம்மந்தப்பட்டதில் பார்த்திங்கன்னா 6ல் குரு பயணிக்கும் போதே என்னென்னா கேஸ்ட்ரிக் சம்மந்தப்பட்டது, கொழுப்பு சம்மந்தப்பட்டதில் கவனமாக இருக்கணும். இந்த நேரத்தில் தான் அலர்ஜி, கேஸ்ட்ரிக்காக இருக்கலாம், இந்த மாதிரி தொந்தரவு வந்து கொலஸ்ட்ரால் இன்க்ரீஸ் ஆகிறது, சின்ன சின்ன விரயங்கள், உடல் தொந்தரவு வந்துக்கிட்டே இருக்கிறது, தூக்கம் பார்த்திங்கன்னா தொந்தரவு வர்றது, இது மாதிரி மாறி மாறி வந்துட்டுருக்கும். இதுக்கு சின்ன ஒரு பரிகாரமாக உணவு கட்டுப்பாடே சிறந்த பரிகாரம். அடுத்த பரிகாரங்கிறது குரு பகவான் வழிபாடு செஞ்சுட்டு வரும்பொழுது ரொம்ப இதாகும். பொதுவாக இந்த ஜாதகத்துக்கு இந்த நேரத்தில் 8 மணிக்கு மேலே சாப்பிட வேணான்னு சொல்வேன், அதுவே இதாக இருக்கும். கமிஷன் வகை வருமானம், 3-2 தொடர்பு, கமிஷன் வகையில் வருமானம், இந்த கவர்மெண்ட்டு டாக்குமெண்ட்டு திருத்தம் செய்கிறவங்க, அரசாங்க தொடர்பு இருக்கிறவங்களுக்கு பொருளாதார உயர்வு வருகிற காலகட்டமாக இருக்குது. கணினித்துறை அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் யோகம். இதில் வெளிநாட்டில் இருக்கிற, உள்நாட்டில் இருக்கிறவங்க வெளிநாடு போக வாய்ப்பு உண்டு, வெளிநாட்டில் இருக்கிறவங்க உள்நாட்டு வர வாய்ப்பு இருக்குது. உங்களோட பெற்றோர்கள் பொதுவாக பார்த்திங்கன்னா தாய் தந்தையர் உடல் உபாதையில் வருகிற காலகட்டம் கவனம். அவங்களுக்கு மாஸ்டர் ஹெல்த் செக்கப் எடுக்க வேண்டிய காலகட்டமாக இருக்குதுங்க. ரொம்ப நாளாக ஏதாவது தொந்தரவுகள் இருந்தால் மாஸ்டர் செக்கப் இருங்க. உங்களுக்கு ஸ்கின் சம்மந்தப்பட்ட தொந்தரவு இருந்தால் அது இப்போ முடிவுக்கு வருகிற காலகட்டம். இந்த காலில் ஒரு அலர்ஜியாக இருந்தது, கையில் ஒரு அலர்ஜியாக இருந்தது அப்படின்னீங்களா, அதெல்லாம் முடிவுக்கு வருகிற காலகட்டம். உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கலாம். ஒரு சில எண்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. 3, 5, 1 இந்த எண்களை ரொம்ப இதாக இருக்குது. இந்த கிழமையில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஞாயிறு, புதன், வியாழன் இந்த கிழமையில் ரொம்ப பயன்படுத்திக்கலாம். 8ஆம் நம்பர் பயன்படுத்தும் போது தசாபுத்தி அடிப்படையில் பார்த்து தான் பயன்படுத்தணும். அதனால் அது கொஞ்சம் கவனம். 8ஆம் நம்பர் ஒரு சிலருக்கு வீழ்ந்தவனுக்கு 8ஆம் நம்பர் பயனுள்ளதாக இருக்கும். அதனால் அந்த 8ஆம் நம்பரை ஒரு சிலர் பயன்படுத்தி வெற்றி பெற வைப்போம்.
அதனால் பாருங்கள். நீர்நிலை சம்மந்தப்பட்டது, புனித ஸ்தலங்கள் போயிட்டு வர வேண்டிய வாய்ப்பு இருக்குது. குலதெய்வ கோயிலில் ஏதோ ஒரு சிறு காணிக்கை கொடுத்துட்டு வாங்க, ரொம்ப பயனாகும். அன்னதானம் கொடுங்க, அப்போ உங்களுக்கு ஏற்பட்ட தடைகள் விலகும். மாகாள அமாவாசை வருகிறதுல, அதாவது ஆடி அமாவாசை கொடுக்க தவறியவங்க மாகாள அமாவாசையில் திதி கொடுத்து முன்னோர்கள் பித்ருதோஷம் சாபங்கள் விளக்குவது நல்லதாக இருக்கும். இதை தவிர யாருக்காவது ஜாதகம், பிரசன்னம், வாஸ்து, திருமண பொருத்தம், நியூமராலஜி பார்க்கணுன்னா கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்கு உறுதியாக அப்பாயின்மெண்ட் முறையில் ஃபிக்ஸ் பண்ணி பார்க்கப்படும். இதை தவிர யாருக்காவது சின்ன சின்ன சந்தேகங்களை வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்கள், பதில் அளிக்கப்படும். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.